ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரோ மூலிமா என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான சம்பவமானது நடக்க போகுது. அப்படி என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு இரு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர போகிறாங்க. இந்த இரு கிரகங்களுமே ஒன்றுக்கொன்று எதிரான கிரகங்கள். இந்த இரு கிரகங்களுமே சேர போகிறாங்க. இந்த கிரகங்கள் சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரகங்கள் சேர்க்கையானது இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு செவ்வாயும் கேதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர போகிறாங்க. இந்த இரண்டு கிரகங்கள் சேர்க்கையினால் ஒரு யோகமானது உருவாகுது. அந்த யோகம் அழிவுக்காரகமான யோகம் என்று சொல்லலாம். இந்த யோகம் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும். அதில் மேச ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வருவது சகஜம். அந்த வகையில் ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாகுது. அதில் ஒன்றாவது ஒரு யோகம் ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு அழிவு கிரகமான யோகமாக உருவாகுது. இந்த யோகமானது செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை என்று சொல்லலாம். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் இந்த அழிவுக்கு காரணம். கிரகங்களுடைய தளபதி செவ்வாய். அவர் ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமாக பயணித்து வரக்கூடிய கேது இருக்கிறாரு. இதனால் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை சிம்ம ராசியில் நிகழ்கிறது. இந்த சேர்க்கையானது சுமார் 52 நாட்கள் நீடிக்க போகுது. இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் இந்த 52 நாட்கள் மோசமான யோகமானது ஒவ்வொரு ராசிக்கும் உருவாகும். இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக பண விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது செவ்வாய் கேது சேர்க்கையால் உங்களோட ராசிக்கு இந்த யோகத்தினால எப்படி இருக்கணுங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக இருக்கணுமா இல்லை எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ இந்த யோகத்தினால இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட மெயினாக சொல்லணும். இந்த டைம் இந்த யோகத்தினால என்னென்ன பொதுவாக உங்களோட ராசிக்கு இருக்கணும், அதாவது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நில சார்ந்த விஷயத்தில் வில்லங்கள்லாம் செக் பண்ணுங்கள். இந்த இரு சேர்க்கை கிரகணம் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை நில சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்தும். அதனால் நிலம் வாங்கும்போது ஒரு வில்லங்கம் ஏற்படும். ஸோ இந்த டைம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நிலம் வாங்கிறதுல நிறைய உஷாராக இருக்க வேண்டும். நிலம் வாங்கிறதுல உஷாராமல் இல்லாமல் இருந்தீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் ஏற்படும். அப்புறம் திருமண உறவுலையும் உங்களோட ராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லலாம். ஏன்னா மாங்கல்யக்காரகன் என்று கூறப்படக்கூடிய செவ்வாய் பகவான் கேதுவோடு சேரும் பொழுது திருமண ரீதியாக தாமதம் ஏற்படும். சில நேரங்களில் திருமணம் முடியக்கூடிய நேரத்தில் தடையை ஏற்படுத்துவார். காதல் உறவில் வலை வீசி ஏமாற செய்வார். அதனால் திருமண உறவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரக சேர்க்கையினால் சகோதரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறவில் விரிசல் ஏற்படும். அதனால் சகோதரர்கள் வகையிலையும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் என்பவர் சகோதர உறவை குறிக்கும். அது 3வது ஸ்தானத்தில் இருந்தால் அண்ணன் தங்கை உறவு நிரந்தரமாக பிரிக்கப்படும். சகோதர உறவில் பங்காளி உறவில் ஒருவித தவறான மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்க ஏற்பாடு செய்யும்.
முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரி உறவில் விரிசல் ஏற்படும். அது நிலத்தின் உரிமைக்காக நீதிமன்ற வாசல் கூட நிற்க வைக்கும். அதனால் சகோதர உறவில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க நிறைய நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 52 நாட்கள் தொழில்துறையிலையும் சரி, நோய் சார்ந்த பிரச்சனையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேரில் கூட நிறைய எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவாக இந்த சேர்க்கையினால் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களோட ராசிக்கு இந்த சேர்க்கையினால் டீப்பாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். என்ன நடக்குங்கிறத மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, அதுக்கப்புறம் பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரக சேர்க்கையினால் கிரகநிலைகளுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அது முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது. இந்த மாதிரி கிரகங்கள் வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடக்கூடிய திட்டங்களை ரகசியமாக வைத்து காரியம் சாதிக்கக்கூடிய திறமையை இந்த டைம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிரக சேர்க்கையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எச்சரிக்கை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா இந்த டைம் பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓரளவுக்கு ஓங்கும். அப்புறம் முயற்சிகள் செய்கிறதுல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் சுதந்திர எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனமறைவு ஏற்படும். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் மனமறைவு ஏற்படுவதை நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் உங்கள் வியாபாரம் தொடர்பாக நிறைய பயணம் செல்ல இந்த கிரக சேர்க்கையினால் நேரிடும். போட்டிகள் இருந்ததுன்னா உங்கள் தொழில் ரீதியாக விலகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். ஸோ இது உங்களோட தொழிலுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு ஓரளவு திருப்தி தரும். மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும். அந்த அணுகுமுறையை நீட்டிக்கிறது ஓரளவு உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும். வீட்டில் ஒரு வகையான சுப காரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய நலனில் அக்கறையானது காண்பிக்கணும். இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கூட இந்த கிரக சேர்க்கையினால் பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகள் செய்யும்போது அதில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கணும், இல்லைனா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த டைம் செய்து முடிக்க முடியும். அதனால் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடையே சுமூகமான உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்வில் முன்னேற்றம் அக்கறையானது கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் காட்டணும். மன துணிவு உங்களுக்கே அறியாமல் அதிகரிக்கும். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். ஸோ பிரச்சனை பண ரீதியாக எதுவும் வராது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் எல்லாத்துலேயுமே அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றமும் காண்பதற்கு அது ஒன்று தான் வழி. ஸோ அதனால் அந்த மாதிரி செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ செவ்வாய் கேதுவால் ஜூன் 7 அடுத்த 52 நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த செவ்வாய் கேது சேர்க்கையினால் என்ன செய்யணும்னா,
செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வரணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்ப்புகள் விலகும், எல்லா நலன்களும் உண்டாகும். அதனால் இதை மட்டும் செய்ய மறக்காதீங்க. இது ஒரு பரிகாரம், கண்டிப்பாக இதை செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும், அதுவும் ரொம்ப அப்டேட்டான வீடியோ. அதெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு தாள்களோடு மீண்டும் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிற தாள்களோடு சந்திக்கிறேன். நன்றி.